இந்த நாளிலும் நாம் பல காரியங்களுக்காக கண்ணீரோடு நாம் ஜெபித்தோம். கர்த்தர் நம்முடைய ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்க போறீங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய நித்திரையை விட்டு, உங்களுடைய தூக்கத்தை விட்டு, மரித்தோரிலிருந்து நீங்கள் எழும்பி கர்த்தருக்கு மகிமையான காரியங்களை செய்யும்படி இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை பலமாய் விளங்க போகிறது. ஆமென். பெரிய திட்டங்களை, பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் மூலமாய் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய கண்கள் இந்த இடம் முழுவதும் உலாவி கொண்டிருக்கிறது. ஆமென். யாரை நான் பயன்படுத்தட்டும், யார் மூலமாய் என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றட்டும் என்று உங்களை உற்று கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். இன்று இரவு நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய மகிமையின் ஒளி உங்கள் மேலே பிரகாசிப்பிக்க போகிறது. தேவன் உங்களை பிரகாசிப்பிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம்மத்தில் இருக்கிற அருமையான தேவனுடைய ஊழியர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். குறிப்பாக முகஞ்சிலாச சங்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இன்னும் மகிமையான தேவனுடைய ஊழியர்கள் நம்ம மத்தியில் இருக்காங்க. வின்சென்ட் ராஜ் அங்கிள் நம்ம மத்தியில் இருக்கிறார்கள். அதே போல் எத்தனையோ ஊழியங்கள் இருந்தாலும் அவற்றின் மத்தியில் வந்து இந்த 3 நாட்கள் தேசத்திற்காக பாரத்தோடு உபவாசத்தோடு கண்ணீரோடு ஜபிக்கிறதுனால வரும் நாட்களில் இந்த தேசத்தில் ஒரு மகா பெரிய ஒரு மாறுதலை தேவன் கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. காலை செஷனில் அங்கிள் சொன்னது போல் நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரையும் தேவதூதர்கள் துருத்தியில் வைத்திருக்கிறார்கள். ஆமென். ஒவ்வொரு கண்ணீரையும் ஆண்டவர் கணக்கு வைக்கிற தேவன், பதில் கொடுக்கிற தேவன். ஆகவே வீணாக நம்ம இங்கே கூடி வந்து நாம் விருதாக இங்கே நாம் கண்ணீர் வடிக்கலை. பலனை நாம் பார்க்க போகிறோம். பெரிய ஜெயத்தை பார்க்க போகிறோம். எரிகோ கோட்டைகள் நிர்மூலமாக போகிறது. ஜெயத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டுமாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இதே வசனத்தை ஆம்பிளிஃபைட் வெர்ஷனில் இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். Awake sleeper and arise from dead, and Christ will rise as dawn upon you and give you light. எனக்கு பிரியமா, அப்படி என்றால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்மேல் உதிப்பார், வெளிச்சத்தை உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இந்த வசனம் ஒரு பகுதியில் ஒரு கட்டளையாக இருக்கிறது, இன்னொரு பக்கத்தில் அது ஒரு வாக்குத்தத்தமாகவும் இருக்கிறது. அவருடைய கட்டளை என்ன? தூங்குகிற நாம் விழித்து எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. மரித்தோரில் இருக்கிற நாம் என்ன செய்யணுமாம்? நாம் மரித்தோரை விட்டு நாம் எழும்ப வேண்டும். இதுதான் தேவன் கொடுக்கிற ஒரு கட்டளை. அவர் சொல்லுகிறார், நீ எழும்பும் பொழுது, நீ மரித்தோரை விட்டு நீ எழும்பும் பொழுது, தூங்குற நீ விழித்து கொள்ளும் பொழுது நான் உன்னை பிரகாசிப்பிப்பேன். ஹல்லேலூயா. பிரகாசி, என்னுடைய ஒளியை நான் உனக்கு தருவேன். இன்னொரு மொழிபெயர்ப்பு விதமாய் சொல்லுகிறது, நீ எழும்பும்படி, தூங்குகிற நீ விழிக்கும்படி, மரித்தோரில் இருக்கிற நீ எழும்பும்படி தேவன் தம்முடைய வெளிச்சத்தை உன் மேல பிரகாசிப்பாராம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த கடைசி நாட்களில் நம்ம வந்திருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கிறது. சாத்தான் தீவிரமாய் அவன் போராடி கொண்டிருக்கிறான். இருள் இந்த தேசத்தை, காரிருள் இந்த தேசத்தை மூட இருக்கிற இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், உன்னுடைய ஆவிக்குரிய மந்த நிலைமையிலிருந்து, உன்னுடைய ஆவிக்குரிய
அந்த அந்த சோம்பலில் இருந்து, அசதியிலிருந்து நீ எழும்ப வேண்டும். ஆவிக்குரிய பின்மாற்றத்திலிருந்து நீ எழும்ப வேண்டும். இன்னும் நீ மரித்தோரை போல பாவத்திலும் அக்கிரமத்திலும் செத்து போனவனாய், ஆவிக்குரிய ரீதியில மரித்து போனவனாய், ஒரு உலர்ந்த எலும்பை போல உயிர் இல்லாதவனாய் நீ இருக்கக்கூடாது. நீ உயிர் பெற்று எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற, நான் பிரகாசிப்பிப்பேன், அதற்காகவே என்னுடைய ஒளியை நான் உனக்கு தருகிறேன். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு பரலோகத்திலிருந்து ஒரு ஒளியை தேவன் உங்க மேல பிரகாசிப்பிக்க விரும்புகிறார். எதற்காக? நீங்க எழும்பணும். ஹல்லேலூயா. மரித்தோரிலிருந்து நீங்க எழும்பணும். நீங்க தூங்கி கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் எழும்ப வேண்டும். ஏன் நாம் தூங்குகிறோம்? ஏன் நாம் மரித்தோரை போல நாம் மாறுகிறோம் என்று பார்க்கும்போது, வாழ்க்கையில போராட்டங்கள், பிரச்சனைகள், நெருக்கங்கள் வரும்போது பாருங்க, சோர்வடைந்து போய் என்ன செய்கிறோம்? நாம் நல்லா படுத்து தூங்குகிறோம். சாதாரண விசுவாசிகள் மாத்திரமல்ல, பெரிய ஊழியக்காரர்கள் கூட அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய சோர்வு, நித்திரைக்குள்ள செல்லுகிறதை நாம் காண முடியும். எலியாவை பாருங்க, அவர் ஒரே ஜெபத்தினால வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணின ஒரு பெரிய தேவனுடைய மனிதர். ரதங்களோடு அவர் ஓடினவர். அவர் சொன்னார், என்னுடைய வார்த்தை அன்றி மழையும் பனியும் 3 வருஷங்கள் பெய்ய போவதே இல்லை என்று. அதே போல வானங்கள் அடைக்கப்பட்டது. அதே போல அவர் ஜெபித்த பொழுது பாருங்கள், வானங்கள் திறக்கப்பட்டது, மழை பொழிந்தது என்று பார்க்கிறோம். அந்த தேசத்தின் ராஜா ரதத்தில் போகும்போது, ரதத்தோடு இவரும் என்ன செய்தாராம்? கூட ஓடி மேற்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி. இஸ் a great man of God, mighty man of God. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலும் பாருங்க, ஒரு நித்திரை வந்தது. எசேபேல் அவளை பார்த்து சொன்னார்கள், இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள உன் தலையை சீவலனா, உன் ஜீவனை, உன் பிராணனை எடுக்கலனா என்ன நடக்குது பாரு என்று மிரட்டின உடனே அதே எலியாதான் பாருங்க பயந்து போய் சூரியன் செடியின் கீழாக அமர்ந்து கொண்டு, போதும் கர்த்தாவே, என்னுடைய ஜீவனை எடுத்து கொள்ளுங்க. அவ்வளவு ஒரு சோர்வு, அவ்வளவுக்கு ஒரு ஆவிக்குரிய அந்தகாரம் அவர் மேல வந்த உடனே அவர் என்ன செய்தாராம்? படுத்து நல்லா தூங்கினார். சில நேரத்தை சோர்வு வந்துருச்சுன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? ஆட போப்பா அப்படின்ட்டு எங்கேயாவது ஓரத்தில் போய் நல்லா படுத்து தூங்குவாங்க. அந்த போல ஒரு ஆவிக்குரிய ஒரு கனநித்திரையின் ஆவி வந்ததுனால அப்படியே படுத்து தூங்குகிறார். ஆனால் கர்த்தர் பார்த்தார், இந்த தூங்குகிற இந்த எலியாவை எழுப்பணுமே அப்படின்னு தேவ தூதனை ஆண்டவர் அனுப்பினார். ஹல்லேலூயா. தலையினாலே சுடப்பட்ட அடையை அவனுக்கு எழுப்பி கொடுத்து, மாத்திரமல்ல தண்ணீரையும் கொடுத்தாராம். அதுவும் ஒரு சில டபுள் டோஸ் கொடுத்தாங்க அவருக்கு. அவ்வளோ ஒரு தூக்கம், அவ்வளோ ஒரு சோர்வு. ஆட போங்க, என்ன ஊழியம் செய்து என்ன பயன் ஆண்டவரே? நான் மறிக்கட்டும், நான் போகட்டும், நான் இருந்து என்ன பயன்? என்னால் என்ன பிரயோஜனம்? இனி நான் ஊழியம் செய்து என்ன பலனை நான் கண்டேன் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு சோர்வு வந்ததுனால அவர் படுத்து கொண்டார். அடுத்த தடவும் அந்த தெய்வ தூதன் அவனை தட்டி எழுப்பி, இல்லை, அடுத்த டோஸு உனக்கு கொடுக்குற, இந்த அக்னினாலே சுடப்பட்ட, தலையினாலே சுடப்பட்ட அடையை புசி, இந்தா இன்னும் கொஞ்சம் தண்ணீரை கொடி என்று கொடுத்தார். அவ்வளவுதான் பாருங்க. அதற்கு பிறகு தூங்குகிற அந்த எலியா குதித்து துள்ளி குதித்து அவர் எழும்பினார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை தான் அந்த தலையினால சுடப்பட்ட அந்த அடை, அந்த தண்ணீர் ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர். அந்த போஜனத்தின் பலத்தினாலே அவர் என்ன செய்தாராம்? 40 நாட்கள் இரவும் பகலும் புசியாமல் குடியாமல் அவர் என்ன செய்தாராம்? ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் அவர் நடந்து போனாராம். கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், என்ன மாதிரி பலன் அவரை பெற்றிருந்திருப்பார், எப்படிப்பட்ட வல்லமை அவருக்குள்ள இறங்கி இருந்திருக்கணும். தூங்கி கொண்டிருக்கிற அவர்
எழும்பி பிரகாசித்தார். ஹல்லேலூயா. துள்ளி குதித்து எழும்பினார். எந்த ஆத்லீட்டு கூட பாருங்க 40 நாட்கள் இரவும் பகலும் கண்டினியூஸா அவங்களால நடக்கவே முடியாது. யாருனாலும் அப்படி நடக்க முடியாது. ஆனால் அந்த எலியா பாருங்க, அந்த போஜன பலத்தில் எழும்பி நடந்து 40 நாட்கள் இரவும் பகலும் நடந்தது போல தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ தூங்கி கொண்டு இருக்கிறாயா? இன்றைக்கு உன்னை நான் எழுப்பணும்னு விரும்புகிறேன். ஹல்லேலூயா. உன்னை நான் எழுப்ப போகிறேன். நீ எழும்ப போகிறாய் என்னுடைய பலத்தினாலே, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, மனுஷிக பலத்தினால் அல்ல, என்னுடைய உன்னத பலத்தினாலே உன்னை நான் தற்பிக்க போகிறேன். நீ எழும்ப போகிறாய். இதை பார்க்கிலும், இதுவரைக்கும் நீ செய்த காரியங்களை பார்க்கிலும் இனிதான் மேன்மையான காரியங்களை நீ காண போகிறாய். ஹல்லேலூயா. பராக்கிரமான காரியங்களை நீ பார்க்க போகிறாய். மேன்மையான காரியங்களை நீ பார்க்க போகிறாய் என்று கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதே போல பலர் தூங்குகிறதை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். யோனாவை பாருங்க, அவருக்கு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றதுக்கு கொஞ்சமும் அவருக்கு பிடிக்கல. அவருக்கு என்ன பிடிக்கல? ஆண்டவர் சில காரியங்களை சொன்னார், போய் நிறைவேற்றுப்பா, நினைவே பட்டணத்திற்கு போ, அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு நீ சுவிசேஷத்தை பிரசங்கி, நீ அவங்க மனம் திரும்பலன்னா இந்த நினைவே பட்டணமே கவிழ்க்கப்பட்டு போகும்ன்ற அந்த செய்தியை போய் சொல்லு. ஆனால் யோனாவுக்கு விருப்பமே இல்லை. நம்ம போய் இன்னத்துக்கு அவங்களுக்கு சொல்லணும்? ஒருவேளை தான் யூதன் என்ற ஒரு பெருமை இருந்திருக்கலாம். இந்த நினைவே பட்டண ஜனங்க புறஜாதிகள், ஆகவே தன்னையே மேன்மையாக எண்ணிருந்திருப்பான். நம்ம போய் இந்த நினைவே பட்டணத்தில் இருக்கிற இந்த புறஜாதிகள் இடத்துல போய் நம்ம ஏன் இந்த சுவிசேஷத்தை போய் நம்ம சொல்லணும்? ஏன் அவங்கள இந்த தேவன் சொன்ன அந்த வார்த்தையை, இந்த எச்சரிப்பின் வார்த்தையை நம்ம போய் ஏன் சொல்லணும்? ஏதாவது ஒரு நல்ல வார்த்தையை ஆண்டு சொல்லி அனுப்பியிருந்தால் தைரியமாக போய் சொல்லலாம். எல்லாம் கவிழ்க்கப்பட்டு போவீங்க, அழிக்கப்பட்டு போவீங்கன்னா நம்மளை போட்டு அடித்து நம்மளை ஏதாவது பண்ணிவிட்டானா என்ன பண்ணுறது? இதெல்லாம் அவர் ரொம்ப யோசித்து அவர் என்ன செய்தாராம், நினைவேக்கு போகிறது பதிலாக தர்ஷீஷுக்கு போயிட்டார். இப்படி பலர் பாருங்க, ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு ஓடி போகிறவர்கள் இங்கே இருக்கிறீர்கள். ஆண்டவர் காரியத்தை, ஒரு ஊழியத்தை, ஒரு திட்டத்தை, ஒரு காரியத்தை உங்களோட கரத்தில் கொடுத்தா அதை நிறைவேற்றுறது உங்களுக்கு பிடிக்கல. நிறைய பேருக்கு பிடிக்கல. தேசத்துக்காக ஜெபிங்க, நான் ஒப்பு கொடுத்துருப்பீங்க, ஆண்டவரே நான் செய்வேன், நிறைவேற்றுவேன்னு. ஆனால் பலர் அதை மறந்து போய் நீங்கள் வேறு திசையாய் உங்களோட வாழ்க்கை இன்னைக்கு போய் கொண்டு இருக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, அந்த வேறு திசையில் தான் இந்த யோனா அவர் போய் கொண்டு இருந்தார். அப்பொழுது பெரிய புயல் உண்டாயிற்றான், பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று, காற்று அடிக்கிறது. ஆனால் நம்ம யோனா தீர்க்கதரிசி ஐயா எங்கே இருந்தாருன்னா, அந்த கப்பலுடைய அடித்தளத்தில் நல்லா படுத்து தூங்கி கொண்டு இருந்தார். நல்லா படுத்து தூங்குகிறார். மற்றவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, தங்கள் தெய்வங்களை பார்த்து கூப்பிடுகிறார்கள். ஐயோ எங்களுக்கு இறங்கும், ரட்சியும் அப்படின்னு அவங்க கூப்பிடுறாங்க. மற்றவங்களாம் ஜெபிக்கும் போது ஒருத்தர் நல்லா தூங்குறார். அவர் தான் யாரு? யோனா. எனக்கு பிரியமானவர்களே, இங்கே கூட சிலர் அப்படி இருப்பீங்க. எல்லாரும் ப்ரேயர் பண்ணும்போது ஒருத்தங்க மாத்திரம் ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருப்பீங்க. ரொம்ப நல்ல தூக்கம் வரும். காலையில் வந்த டயர்டுக்கு அப்படியே கண்ணு சொக்கிறதுக்கு. எனக்கு பிரியமானவர்களே, யோனாவை போல நீங்கள் தூங்கி கொண்டு இருக்கிறீர்களோ? ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு நீங்கள் ஓடி போய் கொண்டு இருக்கிறீர்களோ? ஒரு காரியத்தை மறந்து போகாதீங்க. நீங்கள் ஆண்டவர் அப்பா எனக்கு வேணாம், ஊழியம் வேணானாலும் அவர் உங்களை விடுற பாடு இல்லை. நீங்கள் அவரை விட்டு ஓடலாம், அவர் உங்களை விடுற பாடு இல்லை. உங்களை கொண்டு அவர் நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை அவர் நிறைவேற்றியே தீருவார். ஹல்லேலூயா. உங்களை எப்படி ஜெபிக்க வைக்கணும்னு அவருக்கு நல்லா தெரியும். யோனா ஜெபிக்க மாட்டேன், நல்லா படுத்து இழுத்து போத்தி தூங்கின மனுஷன்தான். ஆண்டவர் ஒரு பெரிய மீன் அனுப்பினாராம். தூக்கி அவனை கடலில் தூக்கி வீசினாங்க பாருங்க. அந்த மீன் அவனை லபக்குன்னு விழுங்கிட்டு, மீன் வயிற்றுல இருக்கிற அந்த யோனா பாருங்க, நல்ல கப்பலில் சுகமாக இருக்கும்போது ஜெபம் பண்ணாத ஆள் அதோடைய வயிற்றில் உட்காந்துக்கிட்டு ப்ரேயர் பண்ணுறாரு, ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஐயா அப்படின்னு. எனக்கு பிரியமானவர்களை, ஜெபிக்காதவங்க உங்களுக்காக ஆண்டவர் பெரிய மீன் ஆயுதம் பண்ணி வச்சிருக்கிறார். தூங்குகிறீங்களா? இப்போவே ஆண்டவரே நான் ஜெபிப்பேன்னு சொல்லுங்க,
அந்த மீன் உங்களை விழுங்காது. அல்லேலூயா. ஆனால் ஜெபிக்க மாட்டேன் தூங்குவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் ஒரு மீன் அனுப்பி வைப்பார். நீங்கள் தானாக ஜெபிப்பீங்க. அந்த மீனே உங்களை கொண்டு போய் எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ உங்களை கொண்டு போய் சேர்க்கும். நீங்கள் என்ன ஊழியத்தை நிறைவேற்றணுமோ அதை உங்கள் மூலமாக தேவன் நிறைவேற்றியே தீருவார். அல்லேலூயா. யாரும் அவர் இடத்துலேருந்து தப்பிக்கொள்ளவே முடியாது. யாரும் அவரை ஏமாற்ற முடியாது. ஆண்டவரை ஏமாற்ற முடியுமா? இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை ஏமாற்றிட்டு ஊழியம் செய்வேன்னு சொல்லிட்டு மற்ற காரியத்தில் வேற திசையாக போனீங்கன்னா புயல் வரதான் செய்யும், கொந்தளிப்பு வரதான் செய்யும், உபத்திரம் உனக்கு வரதான் செய்யும். நீ மீனின் வயிற்றில் சிறை இருப்பில் இருக்கிறது போல தான் இருப்பாய். மரித்தோரில் இருக்கிறது போல தான் நீ இருப்பாய். ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, உன்னை நான் எழுப்ப விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிம்சனை குறித்து நாம் பார்க்கிறோம். வேசியின் மடியில் அவன் படுத்து கொண்டு இருந்தான். அபிஷேகத்தை அவன் மறந்தான். தேவன் அவனுக்கு வைத்திருந்த திட்டத்தை மறந்து போனான். ஒரு இரட்சகனாக, தன்னுடைய ஜனங்களை மீட்கிறவனாக தேவன் அவனை தெரிந்து கொண்டார். ஆனால் எங்கே இருந்தார்? அவர் வேசியின் மடியில் படுத்து கொண்டு இருந்தார். ஒருவேளை அப்படிப்பட்ட பாவ மடியில் நீங்கள் படுத்துக்கொண்டு நீங்கள் உல்லாசமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எந்த தூங்குற நிலைமையில இருந்தாலும் உன்னை நான் எழுப்புவேன். சிம்சனை கொண்டும் தேவன் நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை நிறைவேற்றினார். ஆனால் கொஞ்சம் வேற மாதிரி நிறைவேற்றினார். கண்ணெல்லாம் பிடுங்க வேண்டியதாயிற்று. ஆனால் நிறைவேற்றிட்டாரா இல்லையா? கடைசியில் என்ன சொன்னார்? கர்த்தாவே, இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும். அப்பா, அவன் வாழ்ந்த நாட்களை விட அந்த நாளில் அவன் மரித்து போனானே, அன்றைக்கு அதிக பிலிஸ்தியர்களை அவன் கொன்று போட்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவனை கொண்டு நிறைவேற்ற வேண்டியதை நிறைவேற்றிட்டார். ஆகவே தூங்குகிற நீ, தூங்குனா எல்லாம் முடிந்ததுன்னு நினைக்காத. ஆண்டவர் உன்னை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் சீஷர்கள் பாருங்க, அவங்கள நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. இயேசு என்ன சொன்னார் அவங்கள பார்த்து? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டார். அது ஏதாவது தப்பாக கேட்டாரா? இல்லை. சோதனைக்குள் பிரவேசிக்காதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? ரொம்ப டயர்டாக இருக்காண்டவரே, நல்லா படுத்து தூங்குனாங்க. வந்தது பாருங்க, சோதனைக்காரன் வந்தான். நெருக்கத்தின் நேரம் வந்தது. அங்கே அந்த சீஷர்களால் நிற்க முடியல, உபத்திரவத்தில் நிற்க முடியல. அவங்க சிதறுண்டு போனாங்க, ஓடி போனாங்க. ஆனால் ஆண்டவர் அவர்களை, உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களை தேடி போய் மீண்டுமாக அவர்களை ஒன்று கூட்டி சேர்த்து தம்முடைய ஊழியத்தை அவர்கள் மூலமாய் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி தோசையை திருப்பினாலும் சரி, தேவன் உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை அவர் செய்து முடிப்பார். நல்ல விதத்தில் சொல்லியும் நிறைவேற்றுகிற தேவன். அப்படி நம்ம முரட்டாட்டம் பண்ணி போனால் வேறு விதத்துலேயும் வேலை வாங்க அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்தரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறதுக்காகவே தேவன் தம்முடைய வெளிச்சத்தை இன்றைக்கு உன் மேலே ஆண்டவர் பிரகாசிப்பிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இதே போன்ற ஒரு வாக்குத்தத்தத்தை, ஒரு கட்டளையை நம் பழைய ஏற்பாட்டிலையும் நாம் காண முடியும். யூதா ஜனங்களுக்கு தேவன் இதே போல ஒரு வாக்குத்தத்தத்தை பழைய ஏற்பாட்டில் அவர் கொடுத்தார். நீங்கள் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இங்கே எழும்பி பிரகாசின்னு எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியரில் நம்ம பார்க்குறோம், விழித்து எழுந்தறி. ஹல்லேலூயா. எல்லாம் ஒன்று போல தான் இருக்குது. எழும்பி பிரகாசி, விழித்து எழுந்தறி, உன்னை நான் பிரகாசிப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை என்ன பின்னணியில் ஆண்டவர் கொடுத்தார் என்று பார்க்கும்போது, யூதா ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் அவங்க சிறைப்பட்டு இருக்கும்போது தேவன் இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று. எனக்கு பிரியமானவர்களே,
அந்த நாட்களில் இந்த யூதாவில் இருக்கிற யூதா ஜனங்கள் இந்த பாபிலோன் தேசத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தாங்க. 70 வருஷம் அங்கே இருந்தார்கள். ஆனால் அவர்கள் எழும்பி பிரகாசிக்கிற நேரம் வந்தது, அவங்க விழித்து எழும்புகிற நேரம் வந்தது. ஆனால் அவர்களால் விழித்து எழும்புறதுக்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அதே பாபிலோன் தேசத்தில் அவங்க சுகபோகமாக அவங்க காலத்தை அவர்கள் கடத்தி கொண்டு இருந்தார்கள். அவர்களுக்கு மீண்டுமாக எழும்பி அவருடைய சொந்த தேசத்துக்கு போகவும், அங்கே இருக்கிற அலங்கத்தை கட்டவும், தங்களுடைய வாழ்க்கையை கட்டவும், மாத்திரமல்ல அந்த ஆலயத்தை கட்டவும், மாத்திரமல்ல தேசங்களுக்கு அவர்கள் ஒளியாக இருக்கவும் அவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் தான் ஏசாயா தீர்க்கதரிசி அவர்களுக்கு தீர்க்க தரிசனமாக இந்த காரியத்தை அவர் உரைக்கிறார். எழும்பி பிரகாசி, உன்னுடைய நேரம் வந்துவிட்டது. ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்கள், அதே காரியத்தை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீ எழும்பு, நீ விழித்து எழும்பு, நீ மரித்தோரிலிருந்து நீ எழும்பு, கர்த்தர் உன்னை பிரகாசிப்பிக்கிற நேரம் வந்துவிட்டது. ஹல்லேலூயா. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில தம்முடைய தயவை கட்டளிடுகிற நேரம் வந்துவிட்டது. உங்களை விடுவிக்கிற ஒரு நேரம் வந்திருக்கிறது. கர்த்தருக்காக நீங்கள் எழும்பி பிரகாசித்து பெரிய காரியங்களை செய்கிற ஒரு நேரத்துக்குள்ள நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் மீண்டுமாக தேசங்களுக்கு ஒளியாய் இருக்கும்படி நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்திருக்க வேண்டும், நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும். அதற்காகவே என்னுடைய வெளிச்சத்தை உன்மேல் நான் பிரகாசிப்பிக்க போகிறேன். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, யூதா ஜனங்கள், பாபிலோன்ல இருந்த ஜனங்கள் ஒரு ஆவிக்குரிய டிப்ரெஷன்ல அவங்க இருந்தாங்க. ஆவிக்குரிய ஒரு காரிருளுக்குள்ளே அவர்கள் இருந்தார்கள். ஆனால் கர்த்தரோ தம்முடைய வெளிச்சத்தை அவங்க மேல பிரகாசிப்பித்து அவர்களை மீண்டுமாக தேவன் எழுப்பினார். ஹல்லேலூயா. அவர்கள் எழும்பினார்கள், மீண்டுமாக தங்கள் தேசத்திற்கு சென்றார்கள், அலங்கத்தை அவர்கள் கட்டினார்கள், ஆலயத்தை கட்டினார்கள், தங்களுடைய வாழ்க்கையை கட்டினார்கள், பட்டணங்களை அவர்கள் கட்டினார்கள், தேசங்களுக்கு அவர்கள் ஒளியாய் மாறினார்கள். அதே போல இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய வெளிச்சத்தை உன் மேல பிரகாசிப்பிக்க போகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நீங்க சொல்ல, என்னால முடியல, நான் எழும்பணும்னு ஆசைப்படுகிறேன், நான் பிரயாசப்படணும்னு நான் விரும்புகிறேன், ஏதோ ஒரு காரியம் என்னை மட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறது, ஏதோ ஒரு காரியம் என்னை தடை பண்ணி கொண்டு இருக்கிறது. அது வேற ஒன்றுமல்ல, அதுதான் அந்தகாரத்தின் கிரியை. இந்த அந்தகாரத்தின் கிரியை, அந்த பாபிலோனின் ஆவி என்னன்னா, நம்மை எழும்பி பிரகாசிக்க விடாதபடிக்கு நம்மை தடை செய்து கொண்டே இருக்கோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த அந்தகாரத்தை விளக்குவதற்கு என்னுடைய வெளிச்சத்தை உன் மேல பிரகாசிப்பேன். ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் உங்க வாழ்க்கையில பிரகாசிக்கும் போது பாருங்க, நீங்கள் எழும்ப போகிறீர்கள், நீங்கள் பிரகாசிக்க போகிறீர்கள், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆதியில உலகத்தை நாம் பார்க்கும்போது அது எப்படி இருந்ததாம்? ஆதி 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, இந்த காரிருள் இந்த பூமியை நிரப்பி இருந்ததாம், ஆழத்தில் இருள் காணப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இந்த உலகம் எப்படி இருந்ததாம்? அது வெறுமையையும் அது ஒழுங்கின்மையுமாய் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். இதற்கு காரணம் என்னன்னா, ஒரு இருள் அதை மூடிக்கொண்டிருந்தது. ஆனால் அதே நேரத்தில் தேவன் என்ன செய்தாராம்? அந்த இருளில் நிரம்பி இருக்கிற அந்த உலகத்தை பார்த்து வெளிச்சம் உண்டாக கடவது. ஹல்லேலூயா. Let there be light. When the Lord declared, there was great light. அந்த வெளிச்சம் பிரகாசித்த பொழுது பாருங்க, அந்த ஒழுங்கின்மை விலகி போயிற்று, அந்த வெறுமை விலகி போயிற்று, இருள் விலகி போயிற்று என்று பார்க்கிறோம். இந்த 3 காரியத்தையும் விளக்குகிறதுக்கு ஒரே ஒரு காரியம் தான் தேவைப்பட்டது, அதுதான் தேவனுடைய வெளிச்சம். ஹல்லேலூயா. இன்றைக்கு தம்முடைய வெளிச்சத்தை உங்க மேல பிரகாசிப்பிக்க பண்ண போகிறார், உங்களை பிரகாசிப்பிக்க போகிறார். நீங்கள் எழும்பி பிரகாசிக்க போகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு வெறுமைகளும் ஒழுங்கின்மையையும் தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்பொழுது ஒரு புதிய பலத்தையும், ஒரு புதிய ஜீவனையும், ஒரு புதிய நம்பிக்கையும், புதிய அபிஷேகத்தையும், புதிய கிருபையையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த இரவு நேரத்தில் நம்ம சுருக்கமாய் நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு உங்களை எழும்பி பிரகாசிக்கும்படி
தேவன் தம்முடைய வெளிச்சத்தை உங்க மேல பிரகாசிப்பிக்கும் போது எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை குறித்து வேகமாய் நாம் தியானிப்போம். முதலாவதாக, தேவன் நீங்கள் எழும்பி பிரகாசிக்கும்படி, நீங்கள் மரித்தோரை விட்டு எழும்பும்படி, தூங்குகிற நீ உங்களை எழுப்பும்படி, அந்த அந்தகாரத்தை விளக்கும்படி தம்முடைய வெளிச்சத்தை உங்கள் மேல பிரகாசிப்பிக்கும் போது முதலாவதாக ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. ரெண்டாவதாக, அந்த அந்தகாரம் விலகும்போது ஒரு ஐக்கியம் உண்டாகும். மூன்றாவதாக, அந்த அந்தகாரம் விலகும்போது ஒரு பெரிய பெருக்கத்தை, வளர்ச்சியை நாம் காணப்போகிறோம். ஹல்லேலூயா. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2 முதல் 3 வசனங்களை நாம் வாசிப்போம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்கையில் களிகூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். ஹல்லேலூயா. மரண இருளின் தேசத்தில் கூடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஹல்லேலூயா. இங்கே ஒரு கூட்ட ஜனத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர்கள் மரண இருளின் தேசத்தில் அவர்கள் கூடியிருந்தார்களாம். அதை கொஞ்சம் நினைத்து பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கிறது அல்லவா? மரண இருளின் தேசத்தில் அவங்க கூடியிருக்கிறார்கள். எப்பொழுதுமே ஒரு மரண பயத்தில் அகப்பட்டு இருக்கிற ஒரு கூட்ட ஜனங்களை நாம் பார்க்கிறோம். அவர்கள் மீது தேவன் தம்முடைய வெளிச்சத்தை பிரகாசிப்பித்தாராம். அப்போ பிரகாசிப்பித்த பொழுது என்ன நடந்தது பாருங்க. ஒரு பெரிய ஒரு காரியம் நடக்கிறது. அந்த ஜாதிகளை தேவன் என்ன செய்தாராம்? பெருக பண்ணுகிறது மாத்திரமல்ல, அவர்களுடைய மகிழ்ச்சியை தேவன் பெருக பண்ணினார். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், அந்த ஜாதியை திரளாக்கி அந்த மகிழ்ச்சி, அவர்களுக்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினார். எனக்கு பிரியமானவர்களே, அந்த இருளின் தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு மகிழ்ச்சியை ஆண்டவர் பெருக பண்ணினார். அப்போ அவங்க நிலைமை முதலாவது எப்படி இருந்திருக்க வேண்டும்? அந்த மரண இருளிலே இருப்பது எவ்வளவு ஒரு பரிதாபமான காரியம், ஒரு வேதனையான காரியம். பாருங்க, சங்கீதக்காரனாகிய தாவீது அவர் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், சங்கீதம் 23:4 மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும் என்று. இங்கே தாவீது பாருங்க, இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் அவர் கடந்து போனார். கடந்து போகிறதே அவருக்கு அவ்வளோ ஒரு கடினமான ஒரு காரியம். அதுக்கு அவருக்கு கோலும் தடியும் அவர் தேற்றுகிறதுக்கு தேவைப்பட்டது. ஆனால் இங்கே ஒரு ஜனக்கூட்டத்தை பார்க்கிறோம், அவங்க மரண இருளின் அந்த தேசத்திலேயே கூடியிருக்கிறாங்க. கடந்து போகிறதே ஒரு பெரிய பாடுனா, அந்த தேசத்திலேயே கூடியிருக்கிறவர்களுக்கு எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு இருள் அவர்களை சூழ்ந்து கொண்டு இருந்திருக்க வேண்டும். ஆனால் பாருங்க, கர்த்தர் அவர்கள் மீது தம்முடைய வெளிச்சத்தை அவர் பிரகாசிப்பித்தாராம். ஹல்லேலூயா. அப்பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாயிற்று. அந்த மகிழ்ச்சியை ஆண்டவர் பெருக செய்தார். ஆகவே இங்கே 2 கிரியையை பார்க்கிறோம். இருளின் கிரியையை பார்க்கிறோம், அதே நேரத்தில் வெளிச்சத்தின் கிரியையை பார்க்கிறோம். இருளின் கிரியை என்னவென்றால், அது பயத்தை உண்டு பண்ணுகிற ஒரு கிரியை. மரண இருளின் அந்த தேசத்தில் அவர்களை ஆழ்த்தி வைத்திருக்கிற ஒரு மரண பயம் என்கிற ஒரு இருள். அதே நேரத்தில் அடுத்த பக்கத்தில் பார்க்கிறோம், வெளிச்சத்தின் கிரியை என்னவென்றால், அது மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிற கிரியையை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் மரண பயம் என்ற இருளில் அகப்பட்டு நீங்கள் இருக்கலாம். எழும்ப முடியாத ஒரு நிலைமையில் இருக்கலாம், நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையில் இருக்கலாம், ஒரு டிப்ரெஷன் உங்களை மூடிக்கொண்டு இருக்கலாம். டிப்ரெஷனில் இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா அவர்களுக்குள்ள எந்த மகிழ்ச்சியுமே இருக்காது. எந்த காரியத்தையும் குறித்து அவர்களுக்கு சந்தோஷப்படவே மாட்டாங்க. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையற்ற ஒரு உணர்வு அவர்களை எப்பொழுது அழுத்தி கொண்டு இருக்கிறதுனால அவர்களால் எழும்ப முடியாத ஒரு நிலைமையில்
அவர்கள் இருப்பார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட இருளில் இருக்கிறவர்களுக்கும் தேவன் வெளிச்சத்தை பிரகாசிப்பித்து மகிழ்ச்சியை அவர்களுக்கு தேவன் அவர் கூட்டி கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, இந்த சில நேரத்தில் அந்த இருள் வரும்போது நம்ம பல நேரத்தில் நம்ம சோர்ந்து போகிறோம். அதனால தான் பலர் நித்திரைக்குள்ளே இருக்கிறாங்க, சிலர் இன்னும் தூங்கி கொண்டு இருக்கிறாங்க, இன்னும் ஒரு சோர்ந்து போன நிலைமையில, முடக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது, பவுல் கிறிஸ்துவுக்கு ஒரு சிறை கைதியாக அவர் மற்ற கைதிகளோடு ரோமாபுரிக்கு அவர் அழைத்து செல்லப்படுகிறார். அப்போ அழைத்து செல்லப்படும் போது அந்த பிரயாணத்தினுடைய ஆரம்பத்தில் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு நல்ல தென்றல் காற்று அடித்தபடியினாலே 13ஆம் வசனத்தில் தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணி இருந்தார்கள். அப்போ அந்த பிரயாணத்தினுடைய ஆரம்பத்தில் தென்றல் காற்று நல்லா அடித்ததுனால அவங்க என்ன எண்ணினார்களாம், நம்ம நினைத்த காரியம் நல்ல கைகூடி வரப்போகுது அப்படின்னு பிரயாணத்தை ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த பிரயாணத்தில் அவங்க போகும்போது சமுத்திரத்தின் நடுவே அவர்கள் வந்தபோது பயங்கரமான காற்று வீசினது, பயங்கரமான ஒரு புயல். அந்த முழு அந்த 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 ஓஷனும் பார்த்தீங்கன்னா அப்படி கொந்தளிக்கிற ஒரு நேரம். அப்படிப்பட்ட நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, அந்தகாரம் அவர்களை மூடி இருந்ததாம். 20ஆம் வசனத்தை வாசிப்போம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்றும் மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. இங்கே நாம் பார்க்கிறோம், அநேக நாட்களாக சூரியனையும் சந்திரனையும் அவர்கள் காண முடியவில்லை. அந்த அளவுக்கு ஒரு அந்தகாரம் அவர்களை மூடி இருந்தது. அந்த அந்தகாரம் மூடி இருக்கும் பொழுது பாருங்க, அவர்களுக்குள்ள ஒரு மரண பயம். அந்த மரண பயத்தில், அந்த இருளில் நம்ம எங்கே போகிறோம், எந்த இடத்துல நம்முடைய படகு, நம்முடைய கப்பல் போய்கொண்டு இருக்கிறது, சமுத்திரத்தின் நடுவே போகிறதா அல்லது ஏதாவது கரையோரமாய் போகிறதா, எங்கே நாம் செல்லுகிறோம் என்று கூட தெரியாத ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை, ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அந்த பயத்தினாலே பாருங்க, அவங்க புசிக்கவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. எல்லா ஆகாரமும் இருந்தாலும் அவங்களால சாப்பிட முடியலை, அவங்களால தூங்க முடியலை. அப்படிப்பட்ட ஒரு மரண இருள் அவர்களை கவ்வி மூடி கொண்டு இருந்த ஒரு நேரம். எனக்கு பிரியமானவர்களே, பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்களை நம்ம ஆரம்பிக்கும்போது ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா இருக்கிறது போல இருக்கும், தென்றல் காற்று வீசுகிறது போல, எல்லாம் கைகூடி வருகிறது போல இருக்கும். ஒருவேளை இந்த திருமண காரியமாக இருக்கலாம், எல்லாம் கைகூடி வர்றது போல இருக்கும். ஒரு வீட்டை கட்டுகிற ஒரு காரியமாக இருக்கலாம், எல்லாமே கைகூடி வருகிறது போல இருக்கும். உங்கள் பிஸ்னஸில் ஒரு காரியத்தில் நீங்கள் பிரயாசப்பட்டு இருப்பீங்க, தென்றல் காற்று வீசுகிறது போல இருக்கும். ஆனால் போக போக தான் ஒரு புயல், ஒரு அந்தகாரம், ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை, ஒரு நம்பிக்கையற்ற நிலைமை வரும்போது இந்த இருள் நம்மை கவ்விக்கொள்ளுகிறது. அப்படிப்பட்ட இருளில் தவித்து கொண்டு இருக்கும்போது தான் பாருங்க, அந்த படகுல, அந்த கப்பலில் ஒரு தேவ மனிதன் ஒருவன் இருந்தான். ஹல்லேலூயா. பவுல் அந்த கப்பலில் இருந்தபடினால அந்த இருளின் மத்தியில் அவனுக்கு வெளிச்சம் பிரகாசித்தது. அன்று இரவு பாருங்க, தேவ தூதன் அவனுக்கு தோன்றி அவனை பார்த்து சொன்னான், நீ பயப்படாதே பவுலே, நீ ராயனுக்கு முன்பதாக எனக்கு நீ சாட்சியாக நீ நிற்க வேண்டும். உன் நிமித்தம் உன்னுடைய ஜீவனையும் இந்த கப்பலில் பிரயாணப்படுகிற அத்தனை பேருடைய ஜீவனையும் நான் பாதுகாப்பேன் என்று. ஹல்லேலூயா. அவர் பெரிய ஒரு வெளிச்சம். அந்த இருளின் மத்தியில், நம்பிக்கையற்ற சூழலின் மத்தியில் இனி நாம் தப்பி பிழைப்போம் என்ற வழி தெரியாமல் நிற்கும்போது இந்த ஒரு வார்த்தை வந்தபோது பாருங்க, வெளிச்சத்தை போல் அது பிரகாசித்தது. ஹல்லேலூயா. அது நிமித்தம் பாருங்க, அந்த படகுல, அந்த கப்பலில் இருக்கிறவர்கள் உற்சாகம் பெற்றார்கள், அவர்கள் பலன் பெற்றார்கள்.
மீண்டுமாக அவர்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பலன் கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு புதிய நம்பிக்கை அவர்களுக்குள்ளே வந்தது. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நம்பிக்கையும் இழந்து போன ஒரு நிலைமையில, பயங்கரமான ஒரு சோர்வில், ஒரு ஒரு இருளில் நீங்கள் அமர்ந்து கொண்டு இருக்கலாம். மரண இருளில் நீங்கள் அமர்ந்து கொண்டு இருக்கலாம். நான் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மரண இருளில் இருக்கிற உனக்கு என்னுடைய வெளிச்சத்தை நான் பிரகாசிப்பேன். ஹல்லேலூயா. அந்த மரண இருளின் பயத்தில் நீ ஒருவேளை தூங்கி கொண்டு இருக்கலாம், எதுவுமே செய்ய முடியாமல் முடக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். உனக்காக தேவன் தன்னுடைய வெளிச்சத்தை அவர் பிரகாசிப்பிக்கிறார். ஹல்லேலூயா. எதற்காக? மகிழ்ச்சியை உன்னுடைய வாழ்க்கையில பெருக பண்ணுவதற்காக. இன்றைக்கு சொல்லலாம், என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை, திருமண வாழ்க்கையில் எனக்கு மகிழ்ச்சி இல்லை, எந்த குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை, மற்ற எந்த காரியத்தில், வேலை ஸ்தலத்தில் எனக்கு மகிழ்ச்சி இல்லை, எப்பொழுதுமே நான் துக்கத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களோ, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற, என்ன போராட்டத்தை நீ சந்தித்தாலும், எப்படிப்பட்ட தோல்வியை நீ சந்தித்து கொண்டு இருந்தாலும், எப்படிப்பட்ட நோயினால நீ பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட பின்மாற்றத்தில் நீ கடந்தாலும், இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணும்படி என்னுடைய வெளிச்சத்தை உன்மேல் நான் பிரகாசிப்பிக்க போகிறேன். ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் வரும்போது எல்லா குழப்பத்தையும் ஆண்டவர் மாற்ற போகிறார். இன்றைக்கு பாருங்க, பலருடைய வாழ்க்கையில் எல்லாம் இருந்தோம், என்ன இல்லைன்னா இந்த மகிழ்ச்சி தான் இல்லை. எல்லாம் அவர்களுக்கு இருக்கிறது போல இருக்கும், ஆனால் அவங்களுக்கு மகிழ்ச்சி இருக்காது. ஆகவே தான் பாருங்க, மோசே, தேவ மனிதனாகிய மோசே ஒரு விசை இவ்விதமாய் அவர் ஜெபித்தார். மோசே Psalms 90:14 வாசிக்கும் போது, ஓ satisfy us early in your mercy that we may rejoice and be glad all our days. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படிக்கு காலையிலே எங்களை உமது கிருபையினாலே திருப்தியாக்கும். ஹல்லேலூயா. அப்படி என்றால் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்தில் ஒரு பெரிய குறையே இல்லை. எல்லா குறைகளும் அவர்களுக்கு தேவனாலே பூர்த்தி செய்யப்பட்டது. மன்னா அவர்களுக்கு காலையில் இலவசமாய் கொடுக்கப்படும். இறைச்சி வேணும்னு கேட்டாங்க, ஒரு கீழ்காற்று ஆண்டவர் வீச பண்ணினார், காடைகள் வந்து பாளையம் முழுவதும் வந்து அது விழுந்தது என்று நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அவர்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்டார்கள், கண்மலையிலிருந்து அவர்களுக்கு தண்ணீர் ஓடி வந்தது. அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் பழுதடையவே இல்லை, ஒரு குறையுமே அவர்களுக்கு இல்லை. ஆனால் அவர்களுக்கு என்ன குறைவுபட்டது என்றால் மகிழ்ச்சி தான் அவங்களுடைய வாழ்க்கையில் இல்லை. ஹல்லேலூயா. ஆகவே அவர் ஜெபிக்கிறார், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூறும்படிக்கு எங்களை மகிழ பண்ணும். ஹல்லேலூயா. ஆகவே அந்த மகிழ்ச்சியை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறார். சில குடும்பத்தில் எல்லாம் இருக்கும், பிள்ளைகள் இருப்பாங்க, வீடு இருக்கும், பங்களா இருக்கும், ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியே இருக்காது. ஒரு ஏதோ ஒரு அந்தகாரம் அவர்களை மூடி இருக்கிறதுனால அவங்களால மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய மகிழ்ச்சியை இன்றைக்கு உனக்கு நான் தரப்போகிறேன். ஹல்லேலூயா. அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு வரும்பொழுது நீங்கள் உற்சாகத்தோடு கர்த்தருக்காக நீங்கள் எழும்ப போகிறீர்கள், பெரிய காரியங்களை செய்ய போகிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிற அந்த ஒளி யார் என்றால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நீங்கள் யோவான் 8:12 நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்து தீர்ப்பான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஜீவ ஒளியில் அவன் நடப்பான், நான் அவனுக்கு ஒளியை கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மாத்திரமல்ல, அவர் பிறக்கும் பொழுதே பாருங்க, ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாயிற்று என்று லூக்கா 2:10 வாசிக்கிறோம். எல்லா ஜாதிகளுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தேவதூதன் சொன்னதை நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆகவே இயேசு பிறந்த பொழுது பாருங்க, அவர் உலகத்திற்கு வெளிச்சமாய் அவர் வந்தார். அந்த வெளிச்சத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு தர வேண்டும் என்றுதான் ஏசாயா 53:4 வாசிக்கிறது போல, மெய்யாகவே உங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். எதற்காக சுமந்தார் என்றால், அவருடைய வாழ்க்கையில் வெளிச்சமாய் வரும் பொழுது மகிழ்ச்சியை உங்களுடைய வாழ்க்கையில் பெருக பண்ணுவதற்காக. ஹல்லேலூயா. இன்னைக்கு இருளில் நீங்கள் தவித்து கொண்டு இருக்கலாம்,
கலங்கி போயிருக்கு, மகிழ்ச்சியே என் வாழ்க்கையில இல்லை, என்னால் எழும்ப முடியல, பிரகாசிக்க முடியல, எதுவுமே என்னால் செய்ய முடியாத நிலைமையில, நான் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், முடக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களோ, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில தர நான் விரும்புகிறேன், மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில பெருக பண்ணுவேன். அந்த மகிழ்ச்சி வரும்போது பாருங்க, சஞ்சலமும் வருத்தமும் ஓடியே போயிடும். ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி ஆண்டவருடைய சிரசில் ஆண்டவர் வைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இரண்டாவதாக பாருங்க, ஒளியின் கிரியையை பார்க்கிறோம், அதே நேரத்தில் அந்தகாரத்தின் கிரியையும் பார்க்கிறோம். என்ன அந்த கிரியை என்று பார்ப்போம். யோவான் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் கடந்து போகக்கூடாதபடிக்கு அவர் என் பாதையை வேலியடைத்து என் வழிகளை இருளாக்கிவிட்டார். நான் கடந்து போகக்கூடாதபடிக்கு என் பாதையை வேலி அடைத்து என் வழியை இருளாக்கி விட்டார். இங்கே யோபு பக்தன் பாருங்க, புலம்பி சொல்லுகிறான், என்னுடைய வழியே இருளாய் மாறிவிட்டது, இருளாய் இருக்கிறது எனக்கு என்று அவர் சொல்லுகிறார். அந்த இருளுடைய வாழ்க்கையில் வந்ததுனால என்ன பாதிப்பு வந்ததுன்னு பார்க்கும்போது, அந்த இருள் பிரிவினையை அது கொண்டு வந்ததாம், சிதறடித்ததலை கொண்டு வந்ததாம், ஒரு மனதை அது கெடுத்ததாம், குடும்பத்தில் இருக்கிற அந்த ஐக்கியத்தை அதை கெடுத்தது என்று நாம் பார்க்கிறோம். அந்த இருள் வந்ததுனால பாருங்க, யோபு 19ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்களை வாசியுங்க. என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார், எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள், என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள், என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள், அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன். இங்க அவர் சொல்லுகிறார், இருளுடைய வாழ்க்கையில, யோபுடைய வாழ்க்கையில வந்தபோது என்ன நடக்கிறது பாருங்க. அந்த இருள் நிமித்தம் பல காரியங்களை அவர் இழந்தார். அதுல பிரதானமாய் அவர் இழந்த காரியம் என்னவென்றால், ஐக்கியத்தை அவர் இழந்து போனார். அதுதான் இருளின் கிரியை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், அது தனிப்பட்ட மனிதனா இருக்கட்டும், ஒரு குடும்பமா இருக்கட்டும், அது ஒரு சபையா இருக்கட்டும், ஒரு இருள் அங்கே வரும் என்றால் அங்கே ஐக்கியமே இல்லை, அங்க பிரிவினை, அங்க ஒரு சிதறடித்ததலை நாம் பார்க்க முடியும். இந்த யோபு ஒரு பெரிய ஒரு மனிதனா இருக்கலாம், செல்வந்தனா இருக்கலாம், கோடீஸ்வரனா இருக்கலாம், கனத்துக்குரியவனா இருக்கலாம், அந்தஸ்து அவனுக்கு எல்லாமே இருந்தாலும் இந்த இருள் வந்தபோது அவனுடைய வாழ்க்கையில் அவ்வளவு ஒரு மனவேதனை, ஒரு பிரிவை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார் பாருங்க, என் சகோதரர்கள் என்னை விட்டு தூர போனார்கள் என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, எனக்கு அறிமுகமானவர்கள் என்னை அந்நியனாய் அவர்கள் காண்கிறார்கள், என்னுடைய பந்து ஜனங்கள் என்னை விலகி போனார்கள், எனக்கு சிநேகிதர்களும் என்னை மறந்து போனார்கள். எல்லாவற்றுக்கும் மேலே பாருங்க, கேவலத்திலையும் கேவலம், வேலைக்காரி கூட என்ன பண்ணலை, மதிக்கலை அப்படின்னு சொல்லுகிறார். இன்னும் சொல்லுகிறார் பாருங்க, வேலைக்காரன் நான் கூப்பிடும் பொழுது அவன் எனக்கு உத்தரவு கூட கொடுக்கல. வேலைக்காரனை பார்த்து கூப்பிடுகிறார், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொண்டு வாப்பான்னு. இவர் இருளில் இருக்கிறதுனால அந்த ஒரு மரியாதை கூட அவனுக்கு கிடைக்காமல் போயிற்று. மனைவியும் அவனை வெறுத்தாள் என்று பார்க்கிறோம். அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு அந்தகாரத்திற்குள்ளே அவர் காணப்பட்டார். ஆம் பிரியமானவர்களே, அதுதான் அந்தகாரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில செய்கிற ஒரு காரியம். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அந்தகாரத்தின் பாதையில நீங்க போய்கொண்டு இருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகள் உங்களை விட்டு விலகி போகிற ஒரு நிலைமை, உங்களுடைய சொந்த மகள் உங்களை மதிக்காத ஒரு நிலைமையில நீங்கள் இருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணுகிறத நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை அந்த இருளின் நிமித்தம் குடும்பத்துல சமாதானத்தை இழந்திருந்திருக்கலாம், அல்லது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஐக்கியம் கெட்டுப்போன ஒரு நிலைமையில இருக்கலாம், பிரிவினை அங்கே உண்டாயிருக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, அது ஒரு இருளின் கிரியை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வெளிச்சத்தை நான் பிரகாசிப்பிக்க பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. நீ எழுந்தரிக்க போகிறாய், நீ எழும்பி பிரகாசிக்க போகிறாய்.
ஹல்லேலூயா. கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிக்க போகிறார். அந்த பிரகாசம் வரும்போது பாருங்க என்ன உண்டாகும்னா, மீண்டுமாக கூட்டி சேர்த்துதல் உண்டாகும். அங்க ஒரு மனம் உண்டாகும். அந்த இடத்துல ஒரு ஐக்கியம் உண்டாகும் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நாம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. ஒளியிலே நாம் நடந்தால் நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாயிருப்போம். ஹல்லேலூயா. அந்த ஒளி வரும் பொழுது பாருங்க, இருள் வரும் பொழுது சிதறடித்தல் பிரிவினையை நாம் பார்க்கிறோம். ஒளி வரும் பொழுது ஐக்கியத்தை நாம் பார்க்கிறோம், கூட்டி சேர்த்துதலை பார்க்கிறோம். முறிந்த குடும்பங்களில் ஒரு ஒரு குணமாக்குகிற ஒரு வல்லமையை நாம் பார்க்கிறோம். குடும்பங்கள் அது ஒன்று சேர்க்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அந்த ஒளியை இன்றைக்கு தேவன் உங்க மேல பிரகாசிப்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்க பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் என்னை விட்டு விலகி போய்விடக்கூடாது, அவங்க ஆண்டவரை விட்டு அவங்க விலகி போயிடக்கூடாது அப்பா, எங்களை விட்டு அவங்க விலகி போய்விடக்கூடாது ஆண்டவரே, தீமையான வழிக்கு அங்கே போயிடக்கூடாது, என்னுடைய மகன் முரட்டாட்டத்தனத்தை பண்ணி கொண்டு இருக்கிறான், என்னுடைய மகள் கீழ்ப்படியாத ஒரு நிலைமையில் இருக்கிறாள் என்று நீங்கள் பெற்றோர் ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் பிள்ளைகளுக்காக நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். அல்லது என்னுடைய மனைவியை நான் மதிக்க மாட்டேன்றார், என்னுடைய கணவன் அன்பு செலுத்த மாட்டேன்றாரு, ஒரு பெரிய நாங்கள் ஒரு விவாகரத்திற்கு நேராக போய் கொண்டு இருக்கிறோம், இப்படியெல்லாம் ஒரு இருளின் பாதையில் நீங்கள் போய் கொண்டு இருக்கிறீர்களோ, இன்றைக்கு தேவன் ஒரு வெளிச்சத்தை உங்கள் மேலே பிரகாசிப்பிக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அந்த ஒளி வரும்போது பாருங்க, அவங்க பிரிந்து போனவர்கள் உங்களிடத்துல மீண்டும் சேர்க்கப்படுகிறதை நீங்கள் காண்பீர்கள். அதை தான் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். வாசிப்போமா? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். 4வது வசனம், சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப் பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள், உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய கண்களை நீ ஏறெடுத்து பார், உன் குமாரர்கள் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்தில் வளர்க்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. இதுதான் வெளிச்சத்தினுடைய கிரியை. வேதம் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அந்த ஒளி வரும் பொழுது பாருங்க, தூரத்தில் இருக்கிறவர்கள், பிரிந்து போனவர்கள், உடைக்கப்பட்ட குடும்பம், பிரிந்து போன பிள்ளைகள், அவர்கள் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. அன்றைக்கு கெட்ட குமாரனுடைய தகப்பன் ஒவ்வொரு நாளும் கண்களை ஏறெடுத்து ஏக்கத்தோடு அவன் பார்த்து கொண்டிருந்தானாம். எதற்காக? என்னை விட்டு பிரிந்து போன என்னுடைய மகன் மனம் திரும்பி மீண்டுமாக என் இடத்துல வருவானா? ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு அவன் பார்த்து கொண்டிருந்தான். பாருங்க, அவருடைய வாழ்க்கையில ஒரு ஒளி பிரகாசித்தது. எங்கேயோ எப்பொழுதோ எல்லா ஆஸ்தியும் எடுத்து கொண்டு போய் நஷ்டமாக்கின அந்த வாலிப மகன் மீண்டுமாக தகப்பனிடத்துல கூட்டி சேர்க்கப்பட்டான். ஹல்லேலூயா. அதே போல் ஆண்டவர்களை கூட்டி சேர்க்கிற ஒரு காலத்திற்குள்ளே ஆண்டவர் கொண்டு வர அந்த வெளிச்சம் வரும் பொழுது, உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், உங்களுடைய ஊழியத்தில், அது என்ன இடமா இருந்தாலும் அங்கே ஒரு மனதை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து வருகிறதை பார்க்க போகிறோம், ஒரு ஐக்கியத்தை பார்க்க போகிறோம். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி ஆண்டவர் கட்டளிட போகிறார். ஹல்லேலூயா. பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்றாய் இணைக்கப்படுகிற கிரியை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அதுதான் வெளிச்சத்தினுடைய செயலாயிருக்கிறது. இருள் சிதறடிக்கிறது, ஆனால் வெளிச்சமோ கூட்டி சேர்க்கிறது, ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறது என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த ஐக்கியத்தை தேவன் உங்களுக்கு கட்டளிட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா.
உங்களுடைய குடும்பத்தில் அந்த வெளிச்சத்தை ஆண்டவர் பிரகாசிப்பிக்க போகிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரகாசிப்பிக்க போகிறார். உங்களுடைய ஊழியத்தில் ஆண்டவர் அந்த மகிமையை பிரகாசிப்பிக்க போகிறார். இனி பிரிவினையின் கிரியைகள் செயல்பட போவதில்லை. ஹல்லேலூயா. அந்தகாரம் விலகுகிறது. நீங்கள் எழும்பி பிரகாசிக்கிற நேரம் வந்துவிட்டது. ஹல்லேலூயா. மூன்றாவதாக பார்க்கிறோம், ஒரு பெருக்கம், ஒரு எழுப்புதல் உண்டாகும். எப்பொழுது? தேவனுடைய வெளிச்சம் பிரகாசிக்கும் பொழுது. எசேக்கியேல் 34:12. ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமுமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணி. ஹல்லேலூயா. மப்பும் மந்தாரமான நாளிலே அவைகளை சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணவேன். ஹல்லேலூயா. இங்கே மப்பும் மந்தாரமான நாள், அதே நீங்கள் ஆங்கிலத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் cloudy and a dark day. அப்படி என்றால் இருளான ஒரு காலத்தில், மப்பும் இருளுமான ஒரு காலத்தில் என்ன நடக்குமா? தேவனுடைய மந்தையானது சிதறடிக்கப்படும். உபத்திரவம் தேவனுடைய சபைக்கு வரும் பொழுது அந்த அந்தகார நாளிலே அவர்கள் சிதறடிக்கப்படுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இது ஒரு அந்தகாரத்தின் ஒரு கிரியையை நாம் பார்க்கிறோம். அந்தகாரத்தின் நாள், மப்பும் அந்தகாரமான ஒரு நாள் வரும்போது தேவனுடைய மந்தை ஆகிய சபை சிதறடிக்கப்படுகிற ஒரு நேரம். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், வைராக்கியத்தோடு என்னதான் உபத்திரம் வந்தாலும், எப்படிப்பட்ட சிதறடித்தல் வந்தாலும், எப்படி தான் தேவனுடைய மந்தைக்கு விரோதமான காரியங்கள் வந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் கூட்டி சேர்ப்பேன். ஹல்லேலூயா. மீண்டுமாக நான் அவர்களை ஸ்தாபிப்பேன். மீண்டுமாக அவர்களை நான் பெருக பண்ணுவேன். இந்த காரியத்தை ஆதி சபை நாட்களில் நாம் காண முடியும். அப்போஸ்தலர் 2 பாருங்க, நாம் வாசிக்கிறோம், இயேசு உயிரோடு எழுந்து அவர் பரத்திற்கு அவர் சென்று வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவரை பெந்தேகோஸ்தே நாளிலே அவர் அனுப்பி வைத்தார். பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது பாருங்க, ஒரு பெரிய எழுப்புதல் ஆதி சபையில் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். முதல் சபையானது எருசலேமில் ஸ்தாபிக்கப்பட்டது. ஜனங்கள் மகிழ்ச்சியோடு தேவனுடைய வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பல அற்புத அடையாளங்களை தேவன் அப்போஸ்தலர்கள் மூலமாய் தேவன் நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு பாருங்க, மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 2:47 நாம் வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இங்க ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகுகிறத பார்க்கிறோம். அங்கே நாம் வாசிக்கிறோம், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆகவே சபையில் ஒரு பெரிய வளர்ச்சி, தேவனுடைய மந்தை பெருகுகிற ஒரு நேரம். எல்லாம் நன்றாக போய் கொண்டிருக்கும் பொழுது, நன்றாய் நடந்து கொண்டிருக்கும் போது, ஒரு மப்பும் அந்தகாரமான ஒரு நாள் ஆதி சபைக்கும் வந்தது. நான் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் 8:1 அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், சபைக்கு ஒரு பெரிய ஒரு உபத்திரவம், ஒரு பாடு வருகிறதை பார்க்கிறோம். முந்தின வசனத்தில் நாம் வாசித்தோம், அப்போஸ்தலர் 2 சபை பெருகிற்று, ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் அனுதினமும் சபையில் கூட்டி சேர்த்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் 8 வாசித்து பார்க்கும்போது ஒரு பெரிய உபத்திரவம் உண்டானதுனால மிகுந்த துன்பம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். அப்பொழுது எல்லா விசுவாசிகளும் மந்தையானது சிதறடிக்கப்பட்டது.
அதுதான் மப்பும் மந்தாரமான ஒரு நாள். ஒரு அந்தகாரத்தின் கிரியை செயல்படுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது சபைக்கு, தேவனுடைய மந்தைக்கு உபத்திரவம் உண்டாயிற்று. ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட உபத்திரம் வரும் பொழுது அதுக்கு உபத்திரவத்திற்கு ஒருவர் காரணராக இருந்தார். அதுதான் சவுல். அப்போஸ்தலர் 8:3 சபைக்கு விரோதமாய் அவன் எழும்பி சபையை அவன் துன்பப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். பலர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள், பலர் இரத்த சாட்சியாய் மரிக்கிற ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் பார்க்கும்போது பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொண்டது போல ஒரு காட்சி, ஒரு அந்தகாரமான ஒரு சூழ்நிலை. ஆனால் நம் அப்போஸ்தலர் 9:31 வாசித்து பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு மாறுதலை பார்க்கிறோம். ஒரு வெளிச்சத்தின் கிரியையை அங்கே பார்க்கிறோம். என்ன வாசிப்போமே? அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால என்ன நடந்ததா? ஆறுதல் பெற்று அவர்கள் பெருகினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். என்ன நடந்தது பாருங்க. அப்போஸ்தலர் 8 சபை சிதறடிக்கப்பட்டது, பயங்கரமாய் துன்பத்தை சந்தித்தது. பெர்சிக்யூஷன், இட் ஃபேஸ்ட் பெர்சிக்யூஷன் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் 9 பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதல் பெற்று அது பெருகினது. அப்படின்னா இந்த 2 அதிகாரத்திற்கு நடுவே ஏதோ ஒரு அற்புதமான ஒரு காரியம் நடந்தது. ஹல்லேலூயா. இது 2க்கும் நடுவே என்ன நடந்தது என்றால் வெளிச்சம் பிரகாசித்தது. ஹல்லேலூயா. வெளிச்சம் ஒரு மனிதனை சந்தித்தது. அந்த வெளிச்சம் தான் பாருங்க, சவுல் தமஸ்கு வீதியில அவன் போய்கொண்டு இருக்கும்போது திடீரென்று பரலோகத்திலிருந்து ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது. ஹல்லேலூயா. அது வரைக்கும் சாத்தான் நினைத்து கொண்டு இருந்தான், இந்த பெருகிற இந்த சபையை, இந்த எழுப்புதலை நான் முடக்கி விடலாம், தேவ ஜனங்களை நான் சிதறடிப்பேன், இனி இந்த சபை வளர முடியாது, அவ்வளவுதான், அந்த சபையை நான் முடக்கி விட்டேன், உபத்திரவ காலங்கள் வந்து விட்டது, அந்தகாரமும் மப்புமான ஒரு நாள் என்று சாத்தான் போராடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் பாருங்க, வெளிச்சம் பிரகாசித்தது. ஹல்லேலூயா. இந்த உபத்திரவத்திற்கு காரணமாக இருந்த அந்த சவுலை அந்த தமஸ்கு வீதியில் அந்த வெளிச்சம் அவனை சந்தித்ததுனால, ஆம் பிரியமானவர்களே, ஒரு பெரிய மாறுதல் உண்டாகுகிறத பார்க்கிறோம். மீண்டுமாக சபை பரிசுத்த ஆவியின் ஆறுதல் பெற்று பெருகினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தான் கர்த்தர் சொன்னார், பாதாளத்தின் வாசல்கள் தேவனுடைய சபையை ஒரு நாளும் மேற்கொள்வதே இல்லை. ஹல்லேலூயா. உபத்திரம் வருகிறது, அந்தகாரத்தின் நாள் வருகிறது, அது வரதான் போகிறது. ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய வெளிச்சத்தை நான் பிரகாசிப்பிப்பேன். ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் வரும் பொழுது பாருங்க, பெருக்கம் உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எந்த சவுல் அந்த சபையை அழிக்க வேண்டும் என்று அவன் தீவிரமாய் அவன் முற்பட்டானோ, அதே மனிதனை கொண்டு தேவன் சபையை ஸ்தாபித்தார். ஹல்லேலூயா. இது எப்படி ஆயிற்று? வெளிச்சம் பிரகாசித்தது, இருள் விலகிற்று, ஒழுங்கின்மை விலகிற்று, அந்தகாரத்தின் வல்லமை முறிக்கப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, அதே காரியத்தை நம்முடைய தேசத்திலும் தேவன் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கன்மலையின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. ஆம் பிரியமானவர்களே, ஒரு பெரிய வெளிச்சம் பிரகாசிக்கும் பொழுது ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக போகிறது. அதற்காக தான் ஆண்டவர் நம்மை ஆயத்தம் பண்ணி நம்மை பார்த்து சொல்லுகிறார், தூங்குற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிக்கப்பார். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல அப்படியே எழும்பி நிற்போமா? அவனுடைய பிரசன்னத்தில். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதே வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில் பிரவேசிக்க போகிறது.
தூங்குகிற உன்னை ஆண்டவர் தட்டி எழுப்புகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை சோர்வோடு, ஒருவேளை உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாததுனால, பிரிவினைகள் நிமித்தம், பாரத்து நிமித்தம், வாழ்க்கையில் சந்திக்கிற போராட்டத்தை நிமித்தம் இன்றைக்கு நீ ஒரு முடக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கலாம், சோர்வுற்ற ஒரு நிலைமையில் இருக்கலாம். இனி என்னால் தொடர்ந்து போக முடியாது என்று சோர்ந்து போய் நீ அமர்ந்து கொண்டு இருக்கலாம். எலியாவை போல சூறைச்செடியின் கீழாக நீ படுத்து உறங்கி கொண்டு நீ இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இல்லை, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஹல்லேலூயா. உன்னை கொண்டு இன்னும் பல காரியங்களை நான் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறேன். ஒருவேளை யோனாவை போல கர்த்தருடைய அழைப்பை விட்டு, ஆண்டவருடைய திட்டத்தை விட்டு நீ விலகி வேறு திசையாய் நீ போகிறாயோ, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், தூங்குற உன்னை நான் ஜெபிக்க வைக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு வெளிச்சம் பிரகாசிப்பிக்க போகிறது. எல்லா இருளும் விலக போகிறது. அந்த வெளிச்சம் பிரகாசிக்கும் பொழுது நீ எழும்பி பிரகாசிக்க போகிறாய். ஹல்லேலூயா. அன்றைக்கு கிறிஸ்து என்ற ஒளி வந்த பொழுது, அன்றைக்கு பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், வெளிச்சம் வந்தாயிற்று, நீ எழும்பு, மரித்தோரிலிருந்து நீ எழும்பு, தூங்குகிற நீ விழித்து எழும்பு என்று. ஹல்லேலூயா. விழித்து எழும்புகிற ஒரு நேரம், விழித்திருந்து ஜெபிக்கிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. அந்தகாரத்தின் வல்லமையை மேற்கொள்ளுகிற ஒரு நேரம், ஜெயங்கொள்ளுகிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிக்க போகிறார். கிறிஸ்துவனை பிரகாசிப்பிக்கும்படி தம்முடைய வெளிச்சத்தை இன்றைக்கு உண்மையிலே அவர் பிரகாசிப்பிக்கிறார். இன்றைக்கு அந்த வெளிச்சம் உங்க மேல பிரகாசிக்கிறது. எல்லா இருளும், ஒவ்வொரு இருளின் கிரியைகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது விலகுவதாக, ஒவ்வொரு பின்மாற்றங்கள் மாறுவதாக, ஆவிக்குரிய அசதிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. மரித்து போன நிலைமையில, பாவத்தில் அக்கிரமத்தில் உலர்ந்த எலும்பை போல ஒருவேளை நீ மரித்த நிலைமையில இருந்தாலோ, உன்னை உன்னை மீண்டுமாக உயிர்ப்பிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நமத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை உயரடைய ஆண்டவர் செய்ய போகிறார். இப்போ தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. ஒவ்வொரு இருளும் விலகுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, எல்லாம் இருளும் விலகுவதாக, இருளின் நிமித்தம் வருகிற பயங்கள் விலகுவதாக. ஹல்லேலூயா. மரண இருளில் நடக்கிறவர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் இருக்கிறவர்கள், அவர்கள் மேல் தேவனுடைய வெளிச்சம் உதித்தது என்ற வார்த்தையின்படி இப்பொழுது தேவனுடைய வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது தம்முடைய வெளிச்சத்தை உன் மேல பிரகாசிப்பிக்கிறார். தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்குகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை, அவருடைய வெளிச்சம் காணப்படும். ஹல்லேலூயா. பூமியை ஒருவேளை அந்தகாரம் மூடலாம், ஆனா தேவனுடைய மகிமை உன் மேல காணப்பட போகிறது. அந்த மகிமையின் ஒளி இப்பொழுது உன் மேல வீசுகிற நேரத்துல நீ எழும்பி பிரகாசிப்பிக்கிறாய். நீ எழும்பி பிரகாசிக்க போகிறாய். ஹல்லேலூயா. மரித்தோரிலிருந்து எழும்ப போகிறாய். தூங்குற நீ விழித்து கொள்ள போகிறாய். விழித்திருந்து ஜெபிக்கிற நேரம். ஹல்லேலூயா. இந்த எழுப்புதல் காலத்துல கர்த்தருடைய மகிமையாய் பயன்படுத்தும்படி உன்னை பார்த்தவர் சொல்லுகிறார், நீ எழும்பி பிரகாசி. ஹல்லேலூயா. நீ விழித்துக்கொள். மரித்தோரிலிருந்து நீ எழுந்து விடு. நான் உன்னை பிரகாசிப்பிப்பேன். என் ஒளியை நான் உனக்கு கொடுத்து நான் உன்னை பிரகாசிப்பிப்பேன். நீ இருளில் நீ இருக்கலாம், அந்தகாரத்தில் சிக்கொண்டு இருக்கலாம், மரண பயத்துல நீ இருக்கலாம், ஆனா என்னுடைய வெளிச்சத்தை நான் உனக்கு கட்டளிடுகிறேன். ஹல்லேலூயா. இருள் குடும்பத்துல ஒரே இருளா இருக்கிறது என்று சொல்லலாம். சபையில ஒரே இருளா இருக்கிறது. ஒரே பிரிவினைகள், ஒரு சமாதானம் இல்லாத ஒரு நிலைமையில இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய வெளிச்சத்தை நான் பிரகாசிப்பிக்கிறேன். என்னுடைய வெளிச்சத்தை நான் பிரகாசிப்பிக்கிறேன். என்னுடைய ஒளி இப்பொழுது உன் மேல வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை இப்பொழுது உன்னை மூடுகிறது. ஓரந்தலமா சந்தல தரமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே என்ன பிரகாசிப்பீங்க, ஆண்டவரே என்ன பிரகாசிப்பீங்க, ஆண்டவரே கேளுங்க. என்ன பிரகாசிப்பீங்க ஆண்டவரே. உடைய ஒளி எனக்கு தாங்க ஆண்டவரே.
உம்முடைய வெளிச்சம் என் மேல வீசும்போது நான் பிரகாசிப்பேன்பா. நான் எழும்புவேன் ஆண்டவரே. என் தூக்கத்திலிருந்து, நித்திரையிலிருந்து எழும்புவேன்பா. பின்மாற்றத்திலிருந்து எழும்புவேனப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரோன்னு கேளுங்க. என்னை உயிர்ப்பிங்க ஆண்டவரே. உலர்ந்த எலும்பு போல கிடக்கிறேன். பாவத்தில் ஆண்டவரை சிக்குண்டு கிடக்கிறேன். பாவத்தில் அக்கிரமத்தில் ஆண்டவரை மரித்தவனாய் கிடக்கிறேன். என்னை உயிர்ப்பிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவருடைய ஒளி உன்னை உயிர்ப்பிக்கும். இப்பொழுது வெளிச்சம் இப்பொழுது உன் மேல பிரகாசிக்கிறது. அவருடைய மகிமை இப்பொழுது இறங்குகிறது. எல்லா இருளும் இப்பொழுது விலகுவதாக. ஒவ்வொரு இருளின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது விலகுவதாக. எல்லா ஒழுங்கின்மையும் இப்பொழுது விலகுவதாக. ஒவ்வொரு வெறுமையும் இப்பொழுது விலகுவதாக. இப்பொழுது தேவனுடைய மகிமை 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 ஒவ்வொருவரையும் மூடுவதாக. விமல தரம சந்தனம ரீகமதல தரம விம தினமே ரீகந்தன தரம. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை மகிமை இறங்கட்டும். ஒவ்வொரு மேலும் மகிமையின் பிரசன்னம் இப்பொழுது பிரகாசிப்பதாக. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி இப்பொழுது உன் மேல உதிக்கிறார். கிறிஸ்துவின் வெளிச்சம் உன் மேல உதிக்கிறது. ஹல்லேலூயா. நீ எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய தூக்கத்தை விட்டு எழும்பு. உன்னை அசதியை விட்டு எழும்பு. கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீ இயேசுவுக்கு தேவை என்று சொல்லுகிறார். மகனே, நீ எனக்கு தேவை. மகளே, நீ எனக்கு தேவை. என்னுடைய வெளிச்சத்தை நான் உனக்கு தருகிறேன். ஹல்லேலூயா. எல்லா பாபிலோனின் அந்தகாரங்கள் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா இருளின் அழுத்தங்கள் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னவர் இப்பொழுது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்கிறதுக்காய் நன்றி. ஒவ்வொரு மேலும் வெளிச்சம் உதிக்கிறதுக்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் எழும்பி பிரகாசிப்பிக்கிறதுக்காய் நன்றி. குடும்பத்தில் இருக்கிற எல்லா இருளும் விலகுகிறதுக்காய் நன்றி. எல்லா சிதறடித்ததும் மாறி போகிறதுக்காய் நன்றி. எல்லா முரட்டாட்டத்தின் ஆவியும் விலகுகிறதுக்காய் நன்றி. குடும்பத்தை உடைக்கிற எல்லா இருளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. ஹல்லேலூயா. பிரிவினையை கொண்டு பண்ணுகிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. ரீபா தலம ஷஹதனம ரீகமதுனமல தரம ஓரம ரீதனேமே ரீதன தரம. ஹல்லேலூயா. ரீமந்தன தரம. இப்பொழுது ஒளி வரும் பொழுது மகிழ்ச்சியை ஆண்டவர் பெருக பண்ணுகிறார். மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிறார். ஒரு ஆனந்த தைல அபிஷேகம் இப்பொழுது மேல கடந்து வருகிறது. எல்லா சஞ்சலமும் வருத்தமும் இப்பொழுது ஓடி போகிறது. எல்லாம் டிப்ரெஷனின் ஆவி விலகுகிறது. எல்லா தோல்வி மனப்பான்மைகள் விலகுகிறது. ஹல்லேலூயா. ஓ, மகிழ்ச்சியை ஆண்டவர் பெருக பண்ணுகிறார். தம்முடைய மகிழ்ச்சியை ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார். மகனே, எழும்பி பிரகாசி. நீ இன்னும் எவ்வளவு நாள் நீ துக்கத்து கொண்டு இருக்க போகிறாய்? உன்னுடைய தோல்வியை நினைத்து எவ்வளவு நாள் நீ துக்கித்து கொண்டு இருக்க போகிறாய்? உன்னுடைய வீழ்ச்சியை கண்டு எவ்வளவு நாள் நீ துக்கித்து கொண்டு இருக்க போகிறாய்? இதோ என் மகிழ்ச்சியை நான் உனக்கு தருகிறேன். என்னுடைய வெளிச்சம் உண்டாகும் பொழுது மகிழ்ச்சியை நான் பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆனந்த தைல அபிஷேகம் இப்பொழுது ஒவ்வொருவரையும் நிரப்பட்ட ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது.